வணக்கம் சார். சார் நான் கே முருகன் சன் ஆஃப் குப்புசாமி. கோடை கரியானூர் கோடேரிப்பட்டி போஸ்ட்டுங்க, சேலம் டிஸ்ட்ரிக்ட் சங்ககிரி தாலுக்காங்க. நான் இருக்கிற வேண்டிய இடம் வந்துங்க கரியானூர் மேட்டுக்காடுங்க. லேண்ட் வந்து 4 ஏக்கர் இருக்குதுங்க. விதை வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே ஒரு 3/4 ஏக்கரா குறையில்லாத பண்ணிகிட்டே இருப்பேங்க. 1 ஏக்கராவில இருந்து 3/4 ஏக்கரா வரலும் பண்ணிகிட்டே இருப்பேங்க. வெண்டைக்காயில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் இருக்குதுங்க. 5 வருஷம் கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்கிறேங்க. சார் இந்த விஷயத்த நல்லா ஸ்ட்ராங்காக கவனிப்போம். அப்படிங்கும்போது வெண்டைக்காய் வந்து நமக்கு டெய்லி வருமானங்க. டெய்லி வருமானம். ஒரு நாள் விட்டு ஒரு நாளைக்கு நம்ம வந்து டெய்லி காசை பார்த்துறோம். மற்றதுல வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 8 மாசம் 7 மாசம் கழிச்சு தான் நமக்கு அமௌண்ட் கைக்கு கிடைக்குங்க. இது வந்து நமக்கு டெய்லி ஒரு இன்கமிங் வந்துகிட்டே இருக்குதுங்க. அதனால வந்து டெய்லி ஒரு 100 கிலோ போச்சுன்னா கூட சாதாரணமா இன்னைக்கு 10 ரூபாய்க்கு வச்சுனா கூட 1000 ரூபாய் ஆச்சுங்க. அதனால நமக்கு அது ஒரு ஈஸியா இருக்குதுங்க. அது ஒரு பெனிஃபிட்டா இருக்குது. அதனால வந்து வெண்டைக்காய் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் மேக்ஸிமம். நம்ம பையன் அங்க வந்து கொடுத்த அப்படி குணா கொடுத்த அப்படி 6052 வந்து சாம்பிள் கொடுத்த அப்படிங்க. அவன் சாம்பிள் கொடுக்கும்போது வந்துங்க கொஞ்சம் புழக்கமாக உணக்குமாம்மா, அதனால் நல்லா இருக்கும், ஈல்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன அப்படிங்க. ஆனால் வந்து விதையை எனக்கு பார்க்கும்போதே விதையினுடைய இது வந்து எனக்கு சரியாக ரிசல்ட் தெரியல. இது என்ன ஒரு ஈல்டு வரப்போகுது, விதையும் ரொம்ப தரமாக தெரியுது, இது ஒன்றும் பெருசாக எடுக்க முடியாதுன்ட்டு இது பண்ணாங்க. அதாவது வந்து பூவெடுக்கிற தருணத்தில் கூட பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் எல்லாருமே சண்டை பிடிச்சாங்க. இது என்ன இப்படி கிடக்குது, இது ஆகாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இது பண்ணாங்க. அப்புறம் போக போக பார்க்கும்போது இன்னைக்கு அதுதான் டாப் ரேஞ்சில் இருக்குது. காய் ஒடிப்புலையும், காய் வந்து குரோத்து வந்து அடிக்காய் ஒடிப்புலையும் எல்லா இடத்துலையுமே பார்க்க போகும்போது அதுதான் சிறப்பாக தெரியுதுங்க. இன்னைக்கு ஒரு நம்பர் 1ங்கிறது இன்னைக்கு வந்து 6052 தாங்க பெஸ்ட். ரகத்தில் வந்துங்க நம்மளுக்கு ஒடிப்பு வந்து ரொம்ப இதா இருக்குதுங்க. 2வது வந்து அடி குரோத் வந்து நிறைய காப்புங்க. அது மேல வந்து ஒவ்வொரு காய் இருக்குதுங்க. சைடில் பார்த்தீங்கன்னா பக்க கலையில வந்து 4 பக்கமும் 4 காய் வருதுங்க. அதுல நம்ம ஓரளவுக்கு இதா இருக்குதுங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா இப்ப இது 30-32 தாண்டிடுச்சுங்க. இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு 5 வெடிப்பு ஒடிச்சிருவோங்க. இன்னும் கொஞ்சம் பராமரிப்பு இதுக்கு கொஞ்சம் பண்ணீங்க, இன்னும் ஒரு 5 வெடிப்பு 20 வெடிப்பு ஒடிச்சிருவோங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா ஒரு 20 கிராம் கொடுத்தாருங்க. 200 கிராம்ல பாத்தீங்கன்னா ஒரு 100ல இருந்து 120 கிலோ வரல இதுல பொறிச்சிட்டு இருக்கிறேங்க. அதுல 1.5 கிலோ ஊனியே வந்து 50 கிலோவே பொறிக்க முடியல, 20 அறுப்பே வரல. அதனால இது எவ்வளவோ பெஸ்ட்டுங்க. இத ஏன்னா பக்கத்தால வந்து இது விழுந்துரு, சாம நோய் விழுவுதுங்க, வெள்ளைப்பூச்சி விழுவுது, புழு இருக்குது, காய் புழு இருக்குது, சொத்தை இருக்குது, எல்லாமே ஒரே இடத்துல ஒரே வரப்பு இல்லாம அப்படி சேர்ந்தாப்புல இணைஞ்ச மாதிரியா தான் இருக்குதுங்க. ஆனா அதே பாத்தீங்கன்னா 6052 இல்ல, அந்த கம்ப்ளைண்டே இல்ல. எப்படி நாம நுண்ணோட்டம் உரம் இதை மட்டும் கரெக்டா கொடுத்துட்டு இருந்தோம்னாங்க டெய்லி அறுக்கலாங்க. இதை டெய்லி அறுக்கலாங்க. வந்து பாத்தீங்கன்னா சைனிங் இல்லையெல்லாம் மற்றது அந்த மேல இருக்கிற முழங்கு அதுல எல்லாம் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லைங்க. இதுல பார்த்தா காயில கம்ப்ளைண்டே கிடையாதுங்க. நம்மளது வந்து கேரளாவே போகாது காய், ஈரோடு மார்க்கெட்டு தாங்க. நம்ம காய் ஈரோடு மார்க்கெட்டுக்கு போச்சுன்னா டக்குன்னு எடுத்துக்கிறாங்க. அது ஒரு காயினுடைய வித்தியாசத்தை பார்த்துட்டு டக்குன்னு எடுத்துக்கிறாங்க, ஆசையா எடுத்துக்கிறாங்க. இது வந்து குழம்புக்கு சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் வந்து ஈரோடு மார்க்கெட்ல தான் நான் டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறேங்க. பாத்தீங்கன்னாங்க ஒடிக்கிறதுக்கு ரொம்ப டைட்டா இருக்குங்க. அதாவது வந்து ஒரு 3 அடிப்பு 4 அடிப்பு ரொம்ப டைட்டா இருக்குங்க. அதுலயும் வந்து நம்ம ஈரப்பதம் காட்டுல இருந்துச்சு அப்படின்ட்டா வந்துங்க அந்த செடியில இருந்து காய் ஒடிக்கும் போது செடியோடய புடிங்கிட்டு வர ஆரம்பிக்குது. இந்த ரகத்துல அப்படி இல்லைங்க. இந்த ரகம் வந்துங்க 6052 வந்துங்க கையில தொட்டாவே அப்படியே பூவாட்ட ஒடிக்குதுங்க. எவ்வளவு இளஞ்செடியிலேயே காப்பாயிட்டா கூடங்க அப்படியே படக்கு படக்குன்னு திருப்புனா ஈஸியா ஒடியுதுங்க. ஆனா இதுல வந்து ஒடியிலங்கிற பிரச்சனையே கிடையாது. கடைசி வரலுங்க என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஆரம்பிக்கிறோமோ அது கடைசி ஸ்டேஜ் வரலுமே அந்த ஒடிப்பு அப்படியே தரமா வந்துகிட்டே இருக்குதுங்க. அதுல வந்து அப்படி இல்லைங்க. மற்ற ரகத்துல வந்து ஒரு 5 வெடிப்பு 6 வெடிப்பு வந்து ஆரம்பத்துல டைட்டா இருக்குங்க. அப்புறம் கடைசியாக அது ரொம்ப வாதுவாதான் இனிக்கிட்டு வரைய ஆரம்பிக்குது. அடிக்காயெல்லாம் அந்த குரோத்துல இருக்கிற காயெல்லாம் ஒடிச்சு அப்படின்னாங்க ஒன்னா மூட்டு அடிப்பா ஒடியுதுங்க. இல்லையா அது அடியோட அப்படியே வந்து வாதாட பிச்சுட்டு வருதுங்க. அதுல ஒரு மெயின் பாயிண்ட் அதுலங்க மற்ற ரகத்துல. ஆனா இது அந்த மாதிரி கிடையாதுங்க. மூட்டு ஒடிப்பும் கிடையாதுங்க, அடியாட பிச்சுட்டு வரதும் கிடையாதுங்க. கரெக்டான ஒடிப்புங்க, ஒரே தரமான ஒடிப்புங்க. இதெல்லாம் ஒடிப்புல வேற என்ன பிளஸ் தெரியும் சார்? இது வந்து ஒடிப்பு ரொம்ப ஈஸிங்க. அதாவது வந்து ஒடிப்பு வந்து ரொம்ப ஈஸிங்க. நான் ஒருத்தரே ஒடிச்சிடுறேங்க. அது பாத்தீங்கன்னா ஆளே இல்லாம இது ஈஸியா ஒடிச்சிடுறேங்க. அது அந்த மாதிரி வரலைங்க எங்களுக்கு. ஏன்னா அதுதான் வந்து ஈஸியா இருந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப அதுல இருந்து இதுக்கு வந்த உடனே பார்த்தோம்னா இது ரொம்ப ஒடிக்கிறது ஈஸியா இருக்குது. நமக்கு ஆளே தேவைப்படாதுங்க. ஒரு 100 கிலோ ஒடிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம், ஒரு 2.5 மணி நேரம் தான் போதுங்க. ஒரு ஆளே ஒடிச்சிடலாங்க. ரொம்ப மெயின் பாயிண்ட் ஒடிக்குதாங்க. ரொம்ப ஈஸியா இருக்குது ஒடிப்பு மட்டும். விலை எதுக்கு வித்தியாசம் இருக்கு? அதுக்கு எந்த வித்தியாசமும் இல்லைங்க சார். இது வந்து நல்லா வந்து தரமா வந்து மருந்து கொடுத்து நுண்ணோட்டங்கள்லாம் கொடுத்து வந்துச்சுன்னா இதை டெய்லி ஒடிக்கணுங்க. அதாவது 6052 வந்து டெய்லி ஒடிக்கணுங்க. ஆனா அது அந்த மாதிரி இல்லைங்க. அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒடிச்சிங்களால ஒரு மீடியமான சைஸ்ல தான் பிஞ்சு இருக்குது. இது வந்து நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இது ஒடிக்கல வந்து காய் நல்லா பெருவாட்டம் ஆயிருங்க. எப்படிங்க? அதனால வந்து இதை டெய்லியுமே ஒடிக்கலாம். இதுல நல்லா டெய்லியுமே ஈல்டு நமக்கு கிடைக்கும். புதுசா வெண்டைக்காய் வர்றவங்களுக்கு இந்த கண்டிப்பா இந்த ரகத்தை சஜஸ்ட் பண்றீங்க? கண்டிப்பா பண்ணுங்க சார். கண்டிப்பா சொல்லுவாங்க. இப்படி கண்டிப்பா சொல்லுவாங்க. மக்கள் இதை விரும்பி கண்டிப்பா உண்ணுவாங்க.
ஆக்சுவலி இந்த ஃபீல்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டும் போத்தார் சேம் ஒரே நாள்ல நடவு பண்ணதான். ஒரு கரைக்கு இந்த பக்கம் இருக்கிறது வந்து இந்த பர்டிகுலரா மைக்கோட வெரைட்டிஸ். ஸோ இங்க இருக்கிறது அப்படிங்கிறது காம்ப்ளீட்டோட வெரைட்டி. ஸோ இந்த வெரைட்டி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வந்து முடிஞ்சே போச்சு அறுப்பு. பட் இந்த வெரைட்டி ஸ்டில் இன்னொரு 10-15 அறுப்பு வரைக்குமே தாராளமா வரும். ஸோ மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஃபார்மரோட ஃபீட்பேக்கும் அந்த ஃபீல்ட்ல எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுங்கிற பொறுத்தா இருக்கு. ஸோ கம்பேரிட்டிவா நம்ம கம்பேரிட்டிவ் ஸ்டடி பார்க்கும்பொழுது சேம் ரகம் தான், ஒரே கரையில ஒரே ஃபீல்ட்ல. இங்க வந்து கொஞ்சம் ஒரே பேட்ச்ல பட்டதுதான். இந்த ஒரு 10-15 சென்ட் தனியா, கீழே ஒரு 10-15 சென்ட் தனியா படுது. முதல்ல படத்தோட வந்து ஈல்டே முடிஞ்சு கம்ப்ளீட்டா கிராப் வந்து கோயிங் டு ஹார்வெஸ்ட், அதாவது சுத்தமா முடிச்சுட்டு ஓட்டுற நிலைமையில இருக்கு. பட் இது இன்னும் ஒரு 10-15 அடிப்பு வரைக்குமே இருக்கு. ஸோ இதுதான் வந்து கம்பேரிட்டிவா நம்ம ஸ்டடி பண்றது அப்படிங்கிறது. இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கிறது அதுதான். சேம் சைட்ல இருந்து காம்ப்ளீட் வெரைட்டி அதோட நம்ம போன ஃபீல்ட்ல காட்டியிருந்தேன். அதோட தண்டு இது எப்படி இருக்கு, அந்த திக்னஸ் எப்படி இருக்கு, இதோட திக்னஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. இது முழுக்க முழுக்க பார்த்தோம்னா மைக்கோட வெரைட்டிஸ். ஸோ ரெண்டுமே எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி எஸ்பெக்ட்லயும் சரி, தான்னு சொல்லக்கூடிய முள்ளு இது பண்ணும்போது கூட நமக்கு எந்த வகையிலுமே வந்து சொன்ன தெரியல. ஆனா இதை நம்ம இது பண்ணும்போது கையெல்லாம் வந்து ஓரளவுக்கு சென்சரி இது கொஞ்சம் இச்சிங் இதாகுது. ஸோ இதான் இதுக்கு வித்தியாசம். பறிக்கும்போது கூட வித்தியாசங்களுக்கு நிறைய பேர் வந்து உரிப்பாங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய அந்த இன்னர் காம்பாக்டா பாருங்களேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து திக்கா முரடா இருக்கு. ஸோ இதுல எந்த அளவுக்கு வந்து சாஃப்டா இருக்கு அந்த தான்ஸ் இல்லாம அப்படிங்கறத இதோட பெரிய ஹைலைட்டா நம்ம பார்க்கணும். நிறைய வெரைட்டிஸ் வந்து வெரைட்டி ரிவ்யூ நம்ம கொடுக்குறோம். ஸோ ஃபீல்ட் லெவலில் பார்க்கும்போது பார்த்தோம்னா இதெல்லாம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத நிறைய இடங்களில் நான் வீடியோ எடுத்து போட்டுருக்கேன். ஸோ வெறும் ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிற கேட்டகரியில் போகாம ஃபீல்ட் லெவலில் பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து எடுக்கணுக்காக தான் இன்னைக்கு நான் எடப்பாடி வரைக்கும் டிராவல் பண்ணி கம்ப்ளீட்டாக இதை பற்றின வீடியோ எடுத்து போகணும்னு நினைச்சேன். 2 ஃபார்மரோட வீடியோமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்க. ஸோ மார்க்கெட்டில் நம்ம என்னதான் யூடியூபராக நம்ம சொல்றதை தாண்டி ஃபார்மர் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு இந்த ஃபோக்கஸ் பண்ண நினைச்சது. தொடர்ந்து நினைச்சிருங்க. இந்த மாதிரி நிறைய புது ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.